இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேசெல்லாம் ஈஸ்வரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் இதயம் துடிக்குதையா. நினைவெல்லாம் பேசெல்லாம் ஈஸ்வரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தெய்வமே இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆண்டவரே, உங்க ஆவிக்குள்ள மட்டும் எங்களை ஒப்பு கொடுங்க. இந்த கிறிஸ்துவுக்குள்ள மட்டும் எங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. எங்களை சர்வாங்க தகனபடியாய் சமர்ப்பிக்கிறோம். அன்னைக்கு பிரதான ஆசாரியனுடைய கையில அந்த பலி போகும்போது எப்படி அந்த பலி அவன் சுத்திகரித்தானோ, இதே போல எங்கள் மகா பிரதான ஆசாரியரை இந்த கையில ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம். நமக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களுக்கு சுத்திகரிக்கிறதப்படி இந்த பலிபீடத்தை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய அக்கினி மாத்திரைகளை நிரப்பி ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய அளவில்லாத அக்கினி மாத்திரைகள் மேல இறங்கட்டும். எங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத எல்லாம் இந்த ஆராதனை சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அந்த பலிபீடத்தில் இறங்கிய அக்கினி இந்த ஆராதனை முழுவதும் பற்றி பிடிக்கட்டும். எங்கள் இருதயங்களை, எங்கள் சிந்தைகளை பற்றி பிடிக்கட்டும். இந்த பாவ காரியங்கள் மேல எரியட்டும். அந்த எல்லா பாவ காரியங்களும் இந்த ஆராதனை சுத்திகரிக்கப்படட்டும். சுத்திகரிப்பு ஒரு மறுபுறம் இந்த ஆராதனை உண்டாகட்டும். மனுஷ சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தம் மாத்திரைகள் காரணங்கள் தொழிக்கப்படும். பரலோகத்தின் ஆளுகை, பரலோகத்தின் சித்தம் நிறைவேற்றப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. தொடர் பாடல்களை பாடுவோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடத்தாளிலே 126வது பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதுவோம். மிகவும் தெரிந்த பழைய பாடல். உச்சமாய் பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேவனே சுவை பாடிவே
கனத்திற்கும் புகழ்ச்சிக்கும் உரியவர். அல்லேலூயா. அந்த பாடலாய் கூட எனக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் நேசர் செய்த நன்மைகளை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தெரிந்த பழைய பாடல் சும்மா பாடி ஆண்டு நாமத்தை மேம்படுத்துவோம்.
அப்பான்னு கூப்பிடவா, உண்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உண்மை அம்மானு கூப்பிடவா இருக்குது இந்த பழைய பாடல். பாடி அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அவருடைய நாமம் மேம்படுவதாக. அல்லேலூயா.
கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். அப்பா நம்ம இடத்துல உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். என்னை யாருமே நேசிக்கலாங்க, என்னை நேசிக்கிறவங்க விட்டுட்டாங்கப்பா. இந்த காலங்களிலே அதிகாலையில் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாரும் நேசித்தவர்கள் எல்லாம் விட்டுட்டாங்கப்பா, நேசித்தவர்கள் எல்லாம் விட்டு விட்டார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னார், கடைசி வரையில கைப்பிடிச்சு நான் கரை சேர்த்த போகிறேன். நீயே கவலைப்படுகிற, கடைசி வரையில எந்த மனிதன், எந்த ஆண்டவரே ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் உன்னை அழைத்தவன் நான். கடைசி வரையில நான் கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை, தெய்வீகமான வாக்கு தத்தத்தை, நீக்க தரிசனமான வாக்கு தத்தத்தை கைப்பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இது எனக்கு தான் என்று சொல்லுங்க. என் இயேசுவை கைப்பிடித்துக் கொண்டு வா. In the power of Jesus. Hallelujah. Hallelujah. அப்பொழுதுதான் எனக்கு ஹalleluya என்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்த உடனே அதிகமாக நான் நேசித்து பாடுகிற ஒரு பாடல். ஹalleluya. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் இந்த பாடலை நல்ல கருத்தை உணர்ந்து பாடுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது கர்த்தர் இப்பொழுது ஸ்கிரீனம் போல கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். யார் உன்னை நேசித்து உதவி தள்ளினார்களோ அதே நேரத்தில் உன்னை உயர்த்துவாராக, உன் தலையை உயர்த்துவாராக. ஓ உன் உறவை, ஓ உன்னுடைய அன்பான உறவை வெட்ட துண்டாக படுத்தவ சிறைகள் வந்திலே என் அப்பா இணைத்துக் கொள்ளுகிறார். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும்
ஹalleluya. இயேசுவை நேசிக்கிறது உண்மையா இருக்கும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா சொல்லுங்க. மனதார சொல்லுங்க. ஹalleluya. உள்ள உடைந்து காணப்படுகிற அன்பு சகோதரியே, உன்னை யாரு நேசிக்கிறேன் என்று கவலைப்பட வேண்டாம். உனக்காய் அன்பாய் பேசுகிறது யாருமே இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். அன்பு சகோதரே, நீ தனிமையா இருக்கும் பொழுது பழைய சிந்தனைகள் எல்லாம் வருகிறது. என்னோட அனுகூலமாக இருந்தவர்கள் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன். ஹalleluya. ரஷேனரா. ஹalleluya. அருமையான இந்த பாடல்களே, அருமையான ஒரு காரியங்கள் சிந்தனை இருக்கிறது. தூற்றும் மாந்த நடுவில் எந்த தேற்றிட வந்திடுவா காய்ந்தாலும் வேலைகளில் ஓங்குகளாகிடுவா எக்காய்ந்தாலும் வேலைகளில் ஓங்குகளாகிடுவா நேசிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்மளையும் நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் நடுவிலே இயேசு இருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், உன்னை முட்டி விழுப்பது என்றும் கடைசி வரையில் உன் ஆயுள் நாட்கள் இருக்கும் வரையில் நான் உன்னை கைப்பிடித்து கரை சேர்ப்பேன். ஹalleluya. என் பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் குடும்ப சூழ்நிலை நினைத்து கவலைப்படுகிறாயோ? இல்ல, கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்றார். நிச்சயமாகவே கடைசி வரையிலும் கரை பிடித்து கரை சேர்த்துக் கொள்வாராக. ஹalleluya. எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உன் நடுவில் இயேசு, ஹalleluya, உன் அருகாமையில் இயேசு இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் விட்டு கடவுள் சொல்லி எல்லாம் சரணம். இன்னும் விட்டு
உமது அழைப்பு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அந்த நேரத்தை மறக்கின்றேன் சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து once again. உம்மை நோக்கி பார்க்கின்றேன் Jesus. உம்மை நினைத்து யெசையா சொல்லுங்க. யெசையா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம். அப்படியே அமைதியாக இருந்து தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து பார்ப்போமா? ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு யாரும் திறக்க வேண்டாம். அவருடைய பிரசன்னம் மாளிகை செய்திருக்கிறது. இந்த name of Jesus. பரிசுத்தவான்களுடைய சபையிலே, இந்த திருச்சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அப்படியே அமைதியாக இருந்து நம்முடைய கல்வாரி சிலுவை காட்சிகளை நம்மை தரிசிப்போமாக. கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். Thank you, Jesus. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய பிரசன்னத்திற்காக, கர்த்தருடைய ஆளுகைக்காக, கர்த்தருடைய ஆவியானவருடைய இடங்களை ஆளுகை செய்து தொடர்ந்து கூடாத முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்பி ஓரிடத்தில் கர்த்தர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே. ஒரு நிமிஷம் கூட பிதாத்மான பரிசுத்தாவியாகிய தெய்வத்தை நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு சோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 Hallelujah.
ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உங்க ஆளுகைக்குள்ளாய் உங்க பிரசனத்தினால நிரப்பி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேத புத்தகத்தை நம்முடைய கரங்களில் எடுத்து சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 75 பக்கம் 716 400 வசனமாகவும் சபையார் பிரதி வசனமாகவும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிருபைகள் அறிவிக்கிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒன்பது 10 நாம் இணைந்து வாசிக்கலாம். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்குடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்திற்காக சங்கீதம் 75 படி தேவன் நீதிபதியாக நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நாம் வீர்ப்பு பாராட்டுகிறவர்களாக, பொல்லாங்கு செய்கிறவர்களாக, துன்மார்க்க ஜீவியம் பண்ணுகிறவர்களாக, பெருமை பேசுகிறவர்களாக நம்ம வாழ்க்கையை நாம் காணப்படுவோம் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றி நம்முடைய கும்பை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆலோசனைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் மீட்புக்காரர்களாய், பெருமை பேசுகிறவர்களாய், துன்மார்க்க ஜீவியம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். அவருடைய நீதி தீர்ப்பை நாங்கள் தப்ப முடியாதப்பா. ஆகவே நீர் உணர்த்தின அந்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஜீவியம், அந்த துன்மார்க்க ஜீவியத்தை விட்டு நாங்கள் வழி விலகி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின்படி நடந்து நாங்கள் நீதிமானாய் மாறி உம்முடைய நியாய தீர்ப்பிலே ஆண்டவரே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை நாங்கள் பெறுகிறவர்களாக நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யும். உடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. உட்காருவோம். ஹல்லேலூயா. அவர்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் காணிக்கை செலுத்துவோம். இந்த வேளையிலும் ஒரு பாடலை கர்த்தருடைய சகோதரி சுகந்தி அவர்கள் மத்தியில் ஒரு பாடலை பாடுவார்கள்.
கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம யாவரும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற வேளையில் நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், மகி ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய சமூகத்தை நோக்கி இந்த வேளையில் வருகிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கை உடைய கரத்தில் தருகிறோம். ஆவியரை கர்த்தர் அங்கீகரித்து, ஆவியர் படைத்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து, அதே போல் இந்த வேளையிலுடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கை உடைய பிள்ளைகளை கர்த்தர் அங்கீகரித்து, அனைவரும் உண்மையிலும் மறுமையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுங்க. நாங்கள் கேட்கிற நல்ல வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை கர்த்தாவே மகி ஸ்தோத்திரம். மகனுடைய நாவிலிருந்து என் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டு பேசுக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவரே, எங்களை தேவ ராஜ்யத்துக்கு நீராய் திருப்புகிற ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே மகி ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாய் வந்து பண்ணுகிற ஜீவனோட வார்த்தைகள் மகனுக்குள்ளுக்கு புறப்பட்டு வர ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். மகனை கர்த்தர் பலப்படுத்தும். தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி உட்காருவோம். அல்லேலூயா. Thank you Jesus. வெளியில இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க அப்படின்னு செய்த உள்ள வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை மத்தியில் என்ன செய்வாங்க, இந்த நாளில் அவர்கள் கொண்டு வருவார்கள். வார்த்தைக்கு முன்பதாக மத்தியில் வந்திருக்கிற அருமையான தம்பி ஸ்பெர்ஜன் உடைய மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் மத்தியில் என்ன செய்வாங்க, பாடி தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உற்சாகத்தோடு தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தொடர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தபடியாக எல்லாருக்குமே தெரிந்த நல்ல ஒரு பாடல், இடைவிடா நன்றி உமக்கு தானே, இடையில்லா தேவன் உமக்கு தானே என்கிற நல்ல பழைய பாடலை பாடி அந்த நாமத்தை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்த அப்படியே தேவ வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இடையில்லா
சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஆராதனைக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் மத்தியிலேயும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியான ஒரு அழகான தருணத்தையும் அழகான வாய்ப்பையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்தமைக்காக நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த அருமையான சபையில் வந்து இருக்கிற பொழுது ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அவனமாய் கர்த்தர் இந்த சபையை பெருக பண்ணுவாராக. தங்களை கட்டி நல்ல தகப்பனுக்கு நன்மையோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆரம்ப நாட்களில் எவ்வளவு நெருக்கினார்களோ அதற்கெல்லாம் 1000 மடங்கான பெருக்கத்தை ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு கொடுப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் இது மூலமாய் மகிமைப்படட்டும். அருமையான தேவ ஊழியர்களை வாழ்த்துகிறேன். இந்த அழைப்பை தேவனை தடுத்தபடியாய் அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். ஸோ அவர்களும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் ஊழியத்தில் தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக என்று வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்கிற உணர்வு எத்தனை பேருக்குள்ளா இருக்கிறது? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இயேசுவினுடைய வருகை வந்தனா அவருடைய வருகைக்கு அவரோடு கூட போகும்படி எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்லா நினைக்கிறேன். இப்ப இயேசுப்பா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்தாலே போயிருக்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இப்போவே எத்தனை பேர் போகணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த 2 கேள்வியும் அடிக்கடி சில சபைகளில் கேட்கிறது உண்டு. இந்த 2வது கேள்வி கேட்கும்போது நிறைய பேருடைய சத்தங்கள் காணாம போகுது. இப்போவே எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக விரும்புறீங்க அப்படின்னா திடீர்னு அதில் ஒரு ஸ்ட்ரக் ஆகும். ஆனால் பரவாயில்ல, அந்த சபை நான் நினைக்கிறேன் 100க்கு 200% ஆயத்தமா இருக்கிற மாதிரி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அவருடைய வருகையில போகிறது மிகப்பெரிய பாக்கியம். ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி அவருடைய மகிமையான ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. இந்த உலகம் உருவான நாள் முதல் பல வருஷங்களாக பல நூற்றாண்டுகளாக ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் அதிகமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, குறிப்பிட்ட மாநிலத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, குறிப்பிட்ட தேசத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, முழு உலகத்திற்கும் அவரே தேவன், அவரே ரட்சகர். அல்லேலூயா. அப்படின்னா அவருடைய வார்த்தையும் ஏதோ ஒரு மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கு மாத்திரம் அல்ல, முழு உலகத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தை. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்களை குறித்து லூக்கா 21:11 வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று ஆண்டவர் கடைசி காலத்தினுடைய அடையாளத்தை குறித்து சொல்லுகிறார். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். ஆண்டவருடைய வருகையின் கடைசி காலத்தினுடைய அடையாளம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக கொள்ளை நோய்கள் வந்தது. சிக்கன்குனியா வந்தது, டெங்கு வந்தது, பறவை காய்ச்சல் வந்தது, பன்றி காய்ச்சல் வந்தது, பல காய்ச்சல்கள் வந்து கடந்து போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தேசம், குறிப்பிட்ட மாவட்டம், மாநிலம் அதுக்குள்ளாகவே அடங்கி போயிடுச்சு. ஆனா அந்த சராசரத்திற்கும் தேவன், நம்முடைய தேவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய் வந்திருக்கிறது. இது குறிப்பிட்ட மாநிலத்திற்கு மட்டுமல்ல, குறிப்பிட்ட மாநிலத்திற்கு மட்டுமல்ல, குறிப்பிட்ட தேசத்திற்கு மாத்திரமல்ல,
அவருடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பூமியின் கடைசி முனை மட்டுமுள்ள ஜனங்கள் உணர்ந்து கொண்டு ஆயத்தப்பட ஏதுவாய் இந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எல்லாரும் சீக்கிரமாய் இன்னும் வேகமாய் ஆயத்தம் ஆகுங்கள் என்று சொல்லி அர்த்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் எல்லாம் ஆண்டவர் சொன்ன பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பயங்கரமான தோற்றங்கள், பெரிய அடையாளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேசம் கடந்து உலகம் கடந்து உலகம் தழுவி நடக்கிற சம்பவங்கள் இனி வருகிறதா இருக்கும். ஆமென். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? இனி காலம் செல்லாது, என் நேசமானவாளன் சீக்கிரமாய் வருவார். கரங்களை கட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. இந்த மதியான வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் வருவார். ஆனால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமென். இன்னும் சொல்ல போனா ஆண்டவருடைய வருகை நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகுங்க. இந்த மாதிரியான கொள்ளை நோய்களுக்கெல்லாம் எப்படி தப்புவிக்க இன்னைக்கு நாம மாஸ்க் கொண்டு வந்திருக்கிறோம், சானிடைசர் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் கொரோனாவை கண்டு பயந்தல்ல, நாட்டினுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்கிறதுக்கு மட்டும்தான். கொரோனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்ல. அல்லேலூயா. வந்தாலும் அதால மேற்கொள்ள முடியாது. ஆமென். அந்த விசுவாசம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை ஒரு நாளும் அணுகாது. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு கேடகமா இருக்கும். தைரியமா பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஆமென். தைரியமா கணவனை வாழ்த்தி அனுப்புங்க, மனைவியை வாழ்த்தி அனுப்புங்க, தாய் தகப்பனை வாழ்த்தி அனுப்புங்க. சுகமாய் போய் சுகமாய் திரும்புவார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களை அழகாய் வழி நடத்தும். ஆமென். செய்திக்கு நேரம் போகுமா? எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர்ச்சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. ஜெபிப்போமா? ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி தரும்படி அநேகருடைய இருதயத்தை திறக்கிற ஒரு அழகான திறவுகோல் போன்றதான் அந்த வார்த்தையை பரலோகத்தின் ஆண்டவர் அனுப்பி தரும்படி தாழ்மையாய் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் மொத்த சபையாய் காத்திருக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காய் பேசுங்க, ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காய் பேசுங்க, ஊழியத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்காய் பேசுங்க, விசுவாச குடும்பங்களுக்காய் பேசுங்க, புறஜாதி ஜனங்களுக்காய் பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாய் புறப்பட்டு வரட்டும். அந்த வார்த்தையை தேவனுடைய ஆவியானவர் மாத்திரம் இந்த இடத்துல பேசுவாராக. ஆசீர்வதிங்க பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறதே நம்முடைய பலன். ஆமென். உண்மையான விசுவாசியா இருந்தா எல்லா சூழ்நிலைகளிலேயும் சந்தோஷமா இருப்பார்கள். ஆமென். கஷ்டமோ நஷ்டமோ துயரமோ வருத்தமோ கண்ணீரோ கவலையோ எதுனாலுமே கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். முகங்கள் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அவங்களை பார்த்தாலே சிரிப்புக்கு சொந்தக்காரர்களை போல தோணும். ஆமென். எத்தனை பேரால முடியும்? தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன வார்த்தை கொடுக்கலாம் என்று சொல்லி காத்திருந்த பொழுது தேவனோடு பேசின வார்த்தையை உங்கள் மத்தியில சொல்லி அதுவே என்னுடைய செய்திக்கு தலைப்பாக நான் அறிவிக்கிறேன். உன் அழைப்பிற்குள் என்று ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை உறுதியா நம்புறீங்க?
தேவன் அழைக்காமல் ஒருவரும் இந்த இடத்திற்குள் வரவும் முடியாது, வந்து அமர்ந்திருக்கவும் முடியாது. உங்களை எல்லாம் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை அழைக்க இருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அழைப்பிற்கு உள்ள அநேக மேன்மை இருக்கிறது. அதை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். அழைப்பையும் அழைப்பிற்கு உள்ளாக இருக்கிற மேன்மையும் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் தானே வர முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பிதாவானவர் அழைத்தபடியினால், இழுத்து கொண்டபடியினால் எங்கெங்கோ இருந்து இவ்வளவு பேர் இந்த இடத்துல மொத்தமா கூடி இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கா? ஆனா நான் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் பெரும்பாலும் நிறைய பேருடைய முகத்துல இன்னும் வரல. ஆனா நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த செய்தி இன்னும் ஒரு 10 நிமிஷம் போகக்குள்ளாக நான் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான சந்தோஷம் அத்தனை பேருடைய முகத்திலையும் வரும். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு தான் இன்னைக்கு செய்தியை முடிப்பேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அழைப்பை குறித்து நாம ஒரு நாளும் பெருசா திங்க் பண்ணதே கிடையாது. ஆகையினால் நமக்கு அந்த அழைப்பை குறித்து ஒரு சந்தோஷமும் இல்லை. அழைப்பு அப்படின்னாலே அதை குறித்து ஆழமாய் இதுவரையிலும் நாம சிந்தித்தது கிடையாது. அது நம்ம பழக்க தோஷத்துல ஒன்று கூட. இன்னைக்கு நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பன் இந்த பூமியில நம்ம கண் முன்னாடி இருக்கிறாங்க. அவங்களை குறித்தே பெரும்பாலும் நிறைய பிள்ளைகள் திங்க் பண்ணதே கிடையாது. எங்க அப்பா அவ்வளவுதான், எங்க அம்மா அவ்வளவுதான். அதை குறித்து பெருசா யோசித்ததே கிடையாது. யாராவது யோசிச்சிருக்கீங்களா? தாய் தகப்பனுடைய ரோல் எவ்வளவு பெரியது அப்படின்னு. அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி கொய்யாத்து கூட கை வலிக்கும். சரி, அதாவது நேற்றுக்கு முந்தா நாள் மார்த்தாண்ட பகுதிக்கு போயிருக்கேன். அப்போ எனக்கு முன்பதாக போன ஒரு கார்ல பேக்ல எப்படி இருக்கு, மை டேடி மை ஹீரோ. அல்லேலூயா. என் அப்பா என்னுடைய ஹீரோ. ரொம்ப ரசிச்சு ருசிச்ச ஒரு மனுஷனால மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தவே முடியும். ஆமென். அது கூடதான் எனக்கே தோணுச்சு, உண்மையில அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அப்பா மிகப்பெரிய ஹீரோ தான் அப்படின்னு. சரி, அந்த பகுதியை விட்டுருவோம். ஏன்னா வாலிபர் கூட்டம் இல்லை, இது குடும்ப கூடுகையும் இல்லை, இது சபை கூடுகை. ஸோ வாழ்க்கையில் எல்லா பகுதியும் நாம கொஞ்சம் இருந்து யோசித்து தியானித்தால் மாத்திரமே நமக்கு அது மேல ஒரு ஆர்வமும் ஒரு பிடிப்பும் வரும். ஒண்ணுமே கண்டுக்கிடல அப்படின்னா, புருஷனுக்கு மனைவி பெரிய விஷயமாகவே இருக்காது, மனைவிக்கு புருஷன் பெரிய விஷயமாகவே இருக்காது, பிள்ளைகளுக்கு தகப்பன் பெரிய விஷயமாகவே இருக்காது. எல்லாம் சர்வசாதாரணமா இருக்கும். அப்பா தானே, அம்மா தானே, மனைவி தானே, கணவன் தானே அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கும். அதே போலதான் ஆண்டவருடைய அழைப்பை நாம தியானிக்காதபடி இருக்குமே ஆனால் இவைகளிலே ஒன்றை போல அதுவும் சாதாரணமாக தான் இருக்கும். ஆகவே சாதாரணமா இல்லை, அது மிகவும் அழகானது. அல்லேலூயா. நீங்க கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னா, அப்படியே மேல அண்ணாந்து பார்த்தா இவ்வளவு பெரிய ஆகாய விரிவை தன்னுடைய வாயின் வார்த்தையினால உண்டாக்கினாரே, அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். இதை படைக்கும்படி தேவ தூதர்களுடைய உதவியை நாடவில்லை, தன்னுடைய கரத்தையே பயன்படுத்தல, சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஒரு வார்த்தையை சொன்னார், ஆகாய விரிவு உண்டாக கிடவது என்று சொல்லி அப்படியே உண்டாயிற்று. அவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம். கன்னியாகுமரி பக்கத்துல போனா அந்த சமுத்திரத்தை பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. மறுகரை தெரியவே மாட்டேங்குது. பூமியில தான் மேடு பள்ளம் உயரம் அப்படி எல்லாம் இருக்கு.
தண்ணி இல்லை, நீர் மட்டத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனாலும் இங்க இருந்து பார்த்தா மறுகரை தெரியாத அளவுக்கு அது மிகப்பெரிய சமுத்திரமா இருக்கிறது. இதையும் கூட என் தகப்பன் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார், உண்டாக கடவுது, உண்டாயிற்று. அல்லேலூயா. நாம் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் தன்னுடைய வாயின் வார்த்தை கொண்டு சிருஷ்டித்தாரே, அவர் சொல்ல சொல்ல இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவராய் இருக்க முடியும், இவ்வளவு பெரியவர் என்று சொல்லி காட்டும்படி உதாரணத்திற்கு எதுவும் ஈடாகாது அவ்வளவு பெரிய தேவனை கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எழுதி காட்ட முடியாது இவ்வளவு பெரியவர் என்று சொல்லி காட்ட முடியாது இவ்வளவு பெரியவர் என்று சொல்லி அடையாளம் விடப்படுத்த முடியாதபடிப்பட்ட ஒரு அடையாளம் கொண்டு போகிறது இல்ல. அவ்வளவு பெரிய தேவனை கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இவ்வளவு பெரிய தேவன் அற்பமான என்னை அழைப்பாரானால் அவ்வளவு பெரிய தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பை நான் எவ்வளவு மேன்மையாய் பார்க்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன், வரக்கூடிய மாசம் 10ஆம் தேதி என்ன ஐநா சபையில கூப்பிட்டு இருக்காங்க. என்ன அப்படி பாருங்க, உண்மை நம்புறீங்களா? ஹலோ, தேவனை குறித்து ஒரு 10 நிமிஷம் பேச ஐநா சபையில கூப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய அழைப்பு ஐநா சபையில இருந்து வந்திருக்கு. ஒரு மாதிரியை பாக்குறீங்க. சரி விட்டுருவோம். டெல்லி செங்கோட்டையில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அடுத்த மாசம் 10ஆம் தேதி தேவனை குறித்து பேசும்படி நரேந்திர மோடி அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இந்த அழைப்பை எப்படி பாக்குறீங்க? அப்படியா? ரியலி? ஆமாவா இல்லையா? ஆச்சரியமா தான் இருக்கு. பெருசா சின்னதா? ஐநா சபையினுடைய அழைப்பு பெருசா சின்னதா? டெல்லியினுடைய அழைப்பு பெருசா சின்னதா? இன்னாருக்கு சென்னையில இருக்கிற சட்டசபையினுடைய அழைப்பு பெருசா சின்னதா? உள்ள போறதுக்கு எத்தனை பேர் எத்தனை கோடியை செலவழித்தாங்க. வீடு வீடா கும்பிட்டு வீடு வீடா 500 ரூபாய் கொடுத்து கத்தி 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 சுத்தரிக்கவே இல்லை. என்ன பாடுபட்டாங்க. எப்படியாக உள்ள நுழைஞ்சிடணும். அந்த அழைப்புக்காகப்பட்ட பாடு இருக்கு, சொல்லி முடியாது. நான் சொல்லுகிறேன், ஐநா சபையின் அழைப்பை விட மேலானது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையினுடைய அழைப்பை விட என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற அழைப்பு இருக்கிறது. அது மிக பெரியது, மிக மேலானது, மிக மேலானது. ஆமென். அற்பமும் குப்பையுமாய் இருக்கிற என்னை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அற்பமும் குப்பையுமாய் வாழ்ந்த என்னை அழைத்தார். அப்பிரயோஜனமான ஞானம் இல்லாத படிப்பறிவு இல்லாத என்னை பரலோகத்தின் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு நாள் 100 அல்ல 1000 முறை அந்த அழைப்புக்காக தேவனை துதியுங்கள். என்னை விட கனவான்கள் எத்தனையோ பேர் உண்டு, என்னை விட திறமையானவர்கள் எத்தனையோ பேர் உண்டு, என்னை விட பலவான்களும் அறிவு ஆர்ந்தவர்களும் படிப்பறிவு உள்ளவர்களும் எவ்வளோ பேர் இந்த பூமியில உண்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு அற்பமாயிருந்த என்னை, ஒன்றுமே இல்லாத என்னை ஆண்டவர் தேடி வந்தார். ஆனால் இந்த அழைப்பையே என் பூமியில் என் வாழ்நாளில் பெரிதாய் காண்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் உணரணும், இந்த அழைப்புக்குள்ளாக என்ன இருக்கு. இன்னைக்கு சாதாரணமா உலக பிரகாரமான ஒரு அழைப்பு வந்து அப்படின்னு சொன்னாலே அவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படியா? காரணம், உலக அறிவுல நாம எல்லாரும் கிண்ண சாதனை படைத்தவர்கள். நாம பிறந்த பிள்ளைகள்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. செல்போன்ல இந்த அப்டேட் எப்படி அப்படின்னு அதுகள் சொல்லி தருது தாய் தகவலுக்கு. அந்த அளவுக்கு உலக அறிவுல இன்னும் உள்ள இளைய தலைமுறைகள் அவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள். எங்க போய் படிச்சிருக்கேனே தெரியல, எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஸ்மார்ட் போன்ல இந்த காரியம்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னா என் மகன்கிட்ட கேட்டு அழகா சொல்லுறான். இன்னைக்கு 9ஆம் வகுப்புக்கு போக போறாரு. 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது சொல்லுது இப்படி 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 அப்படின்னு அவ்வளோ
உலக அறிவு இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமா இருக்கிறது, தெய்வீக அறிவு கொஞ்சமா இருக்கிறது. உலக அறிவை காட்டிலும் 10 மடங்காய் தேவனை அறிகிற அறிவுல வளர வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லுகிறார், வாசிங்க ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். ஹல்லேலூயா, நீ என்னுடையவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு மீட்டெடுத்து அழைத்து அவருடையவளாக இந்த பூமியில வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த பூமியில் இவ்வளோ பெரிய அழைப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், இவ்வளோ பெரிய அழைப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருப்பாரானா, அப்பிரயோஜனமாக தேவன் யாரையும் அழைக்கவில்லை. ஆமென். தேவையில்லாம சும்மா வெட்டியா யாரையும் ஆண்டவர் அழைக்கவில்லை. சோ அழைக்கப்பட்டால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. ஆமென். ஏதோ ஒரு மேன்மை இருக்கிறது. தேவையில்லாம யாரையும் ஆண்டவர் அழைச்சு உட்கார வைக்கிறவர் அல்ல. இந்த தேர்தல் கூட்டத்திற்காக வாங்கம்மா வாங்க, 200 ரூபா ஒரு பொட்டலம் பிரியாணி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல, என்னை அழைத்தார், ஆனால் ஏதோ ஒரு நோக்கம் என் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு எனக்கு தெரியல, கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். யாக்கோபின் இடத்துல யோசேப்பு சொல்லுகிறார், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. ஆமென். சகோதரர்கள் எல்லாரும் பகைக்கிறார்கள், பெற்றோர்கள் அவனை கடிந்து கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அந்த காரியம் யாக்கோபுடைய இருதயத்துல இருந்ததான். அவன் மனசுல வச்சுக்கொண்டா, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அத்தனை பிள்ளைகளிலையும் யோசேப்பை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், யோசேப்பை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னுடைய எல்லா பிள்ளைகளை காட்டிலும் அழைக்கப்பட்ட இந்த யோசேப்பு மிகச் சிறந்தவனாய் வருவான். அன்னைக்கே தெரிந்தது. ஆமென். சோ நீங்க அழைக்கப்பட்டீர்கள், அதனால இந்த சபையில இருக்கிறீங்க. இந்த சபையில இருந்து கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரா, நீங்க சாதாரணவர்களே கிடையாது. இவ்வளோ பெரிய அழைப்பை பெற்றுக்கொண்டு சாதாரணமா இருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கிறோம் பாருங்க, ஒண்ணும் விளங்காத மாதிரி இருக்கும் பாருங்க. அதுதான் நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பிள்ளை. ஆமென். தேவனால் அழைக்கப்பட்ட பிறகு உங்களுக்குள்ளாகவே ஒரு தைரியம் இருக்கணும். ஆமென். இத்தனை பேரால முடியும். பயப்படாதே என்று சொல்லி ஏதோ ஒரு வழிபோக்கன்னு சொல்லல, பயப்படாதே என்று சொல்லி பரலோகத்தின் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இவ்வளவு பெரிய அழைப்பை பரலோகத்தின் ஆண்டவர் எனக்கு வைப்பாரானால் நான் ஸ்பெஷல் ஆனவன். ஆமென். நீங்க விசேஷித்தவர்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இன்று முதல் உங்களை நடத்துவார். ஆமென். இப்ப அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சில காரியத்தை கொடுக்கிறார். எப்படி ஆண்டவர் சவுலை அழைத்தாரோ, தம்முடைய ஜனத்திற்கு அதிபதியாக, ராஜாவாக, நியாயாதிபதியாக அழைத்தாரோ, அந்த அழைப்புக்குள்ளாக அநேக ஆசீர்வாதத்தை வைத்தார். அதுதான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்னுடைய அழைப்புக்குள்ளாக என்ன இருக்கிறது? ஆமென். சில பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல. என்ன இருக்கும் உங்களுக்கு? உங்க மண்டைக்குள்ள என்ன இருக்கும்? அதுதான் உங்க பிள்ளைக்குள்ளாக இருக்கும். ஆமென். இப்ப இந்த அழைப்புக்குள்ளாக என்ன இருக்கு, என்ன மேன்மை இருக்கு? அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சிலவற்றை நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல்
10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். 5லிருந்து வாசிப்போம். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரு, மேளம், நாதசுரம், சுரமண்டலம் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களுடைய கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அல்லேலூயா. இப்போ சவுலை அழைத்ததை விட அதிக மேன்மையாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எனவே நம்புறீங்க? அல்லேலூயா. சவுல் இரத்தத்தினால கழுவப்படல, நானும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். அவருடைய இரத்தம் எனக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. சோ எனவே ஆகினால நான் இப்படி சொல்லுகிறேன், சவுலுடைய அழைப்பை காட்டிலும் என்னுடைய அழைப்பு மேலானது, விசேஷமானது. இப்போ அழைக்கப்பட்ட இந்த சவுலை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். சாமுவேல் அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை பார்த்து சொல்லுகிறார், இப்ப இந்த சேடான் இப்போ அங்கே தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். 6வது வசனத்தை வாசித்தால் கர்த்தருடைய ஆவி உண்மையிலே இறங்குவார். அல்லேலூயா. இந்த அழைப்பிற்குள்ளாக என்ன இருக்கு அப்படின்னா தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீர்கள்? ரொம்ப தாகமா இருங்க, சீக்கிரமான தருவது. இப்ப இந்த அபிஷேகம், இந்த அழைப்பிற்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நீங்க எப்படி பார்க்கணும்னா அது தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேரை அழைத்தார்களோ, எத்தனை பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்களோ, அத்தனை பேரையும் அவருடைய ஆவியினால் அவர் நிரப்புகிற தேவன். ஆமென். இப்ப ஆண்டவர் எனக்குள்ளாய் தந்திருக்கிற ஆவி ஒரு மரித்தவனுடைய ஆவி அல்ல, மனுஷனுடைய ஆவி அல்ல, பிசாசிகளின் ஆவி அல்ல, அசுத்த ஆவிகள் அல்ல, மாந்திரிகத்தின் மூலமாய் ஏவப்படுகிற ஒரு ஆவி உடையவன் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவருடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளாய் தேவன் கொடுக்கிற ஒரு ஆவி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆவியானவர் என்னை நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. எங்க செட்டிக்குளம் புதுமனையில ஒரு பெரிய சாமியாடி குடும்பம் நாங்கள். அப்போ எங்க சாமியாடுற எங்க அப்பாவுக்கு அப்பா அடிக்கடி சொல்லுவார், சாமியாடுற குடும்பம் ஆடியே போயிடும் அப்படின்னு சொல்லி. அதற்கு சாட்சியாக எங்க அப்பாவுக்கு அப்பாவும், அவருக்கு அடுத்தபடியாய் ஆடின எங்க சித்தப்பாவும், அவருடைய காலத்துக்கு பிறகு ஆடின என்னுடைய தம்பியும், மொத்த குடும்பமும் இதுவரையிலும் ஆடி போயிற்று. அல்லேலூயா. ஆனா எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரும் என்னை வாழ வைக்கிற ஆவியானவர். நல்ல கரங்களை கட்டி ஆண்டவரை வைத்து கொடுக்கும். என்னை உயர்த்துகிற ஆவியானவர், என்னை வாழ வைக்கிற ஆவியானவர். எங்க அப்பா குடும்பம் அப்படிதான், அம்மா குடும்பம் அப்படிதான். சாட்சி சொல்லும்படி நான் வராததுனால நான் சொல்ல விரும்பல. விரிவாய் 2 குடும்பமும் அந்த ஆவியினால ஆடியே போன குடும்பங்கள். இந்த தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் நீங்க தலைமுறையாய் வாழுவீர்கள். இந்த ஆவியானவர் உங்களை வாழ வைப்பார். இந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அழகான ஆவியானவர். இப்பொழுது பாத்தீங்கன்னா நம்மோடு யார் இருக்கிறா? பிதாவும் குமாரனும் ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. இப்ப நம்மளோட யார் இருக்கா? தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் போய் அனுப்பி கொடுத்த ஆவியானவர் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் ஆலயமா இருக்கு?
நீங்க தான் தேவனுடைய ஆலயம். நீங்க ஒவ்வொரு பேரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். இந்த ஆவியை பெற்ற உடனே இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆவிக்குரிய துணர்வு வரணும். ஆமென். எனக்கு புரியுது. உலக பிரகாரமான துணர்வு வேற, ஆவிக்குரிய துணர்வு வேற. உலக பிரகாரமான துணர்வு எதுல இருந்து வரும்னா ஆஸ்தியினால வரும், ஐஸ்வர்யத்தினால வரும், பணத்தினால வரும், பதவினால வரும், அந்தஸ்தினால வரும். இப்படி பல விதத்துல சிலரை அட்டாக் பண்ணும். ஆனா ஆவிக்குரிய துணர்வுன்னா நான் தேவனுடைய பிள்ளை, அந்த பெருமை எப்போதும் நமக்கு வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை பார்த்து ரொம்ப பாவமா இருக்கு. ஆமென். எல்லாம் ஒரு ஆவிக்குரிய துணர்வு. நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நல்ல ஒரு தைரியம். இன்னைக்கு தேவன் என்னை அழைத்து, தேவன் தன்னுடைய ஆவியை எனக்குள்ளாய் வைத்தார். நான் எவ்வளவு பெரிய விசேஷமானவன். இந்த அழைப்பு எதற்கு ஒப்புமையாய் சொல்லலாம் என்றால், பார்வோன் யோசேப்பை அழைத்து அவனுடைய சமூகத்துல தன்னை உயர்த்தி அவனுடைய கரத்துல இருக்கிற முத்திரை மோதிரத்தை யோசேப்பினுடைய கரத்துல போடுற மாதிரி. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதிகாரப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அழைப்பிற்குள்ளாக அவ்வளவு மேன்மை இருக்கிறது. இந்த அழைப்பை நாம ஒரு நாளும் தியானித்தது கிடையாது, சிந்தித்தது கிடையாது, நினைத்தது கிடையாது. சபைக்குள்ள வரக்கு முன்னும் அழுதுட்டே இருந்தோம், சபைக்குள்ள வந்த பிறகு அழுதுட்டே தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை சந்திக்க முன்பதாகவும் அழுதுட்டு இருந்தோம், சந்தித்த பிறகும் அழுதுட்டு இருக்கோம். இனி அவருடைய வருகையிலையும் எனக்கு என்னமோ தெரியல, நீங்க அழுதுட்டு தான் இருப்பீங்களோன்றதோ தெரியல. அல்லேலூயா. எனவே ஆமென் சொல்றீங்க. ஒரு மாற்றம் வரணும். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த ஆவி நடுத்தருவில் கொண்டு வந்து விடாது. இந்த ஆவி பலகீனத்துல சாகடிக்காது. இந்த ஆவி தரித்திரத்துல சாகடிக்காது. இந்த ஆவி சேவனைகளையும் மந்திரவாத கிரியைகளிலையும் என்னை சாகடிக்காது. இந்த ஆவி அவைகள் எல்லாவற்றிலையும் இருந்து என்னை விடுவித்து, என்னை மீட்டு, என்னை இரட்சித்து என் தலையை உயர்த்தும். தாவீது எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானோ, பலனடைந்தானோ, அதே போல பலனடைய செய்யும் ஆவி. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் பெருமையா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நினைச்சு 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 எப்பவுமே பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் நீங்க யார் என்கிறதை முதல்ல அறியணும். நிறைய பேர் அந்த பக்கமே சிந்திக்கிறது இல்லை. நான் யாரு, இன்னாருக்கு மகா, இன்னாருக்கு மகன், எங்க அப்பா யாரு, அவர் சாதாரண ஒரு கூலி, சாதாரண ஒரு விவசாயி, சாதாரண ஒரு கூலியாள், இப்படியே நினைச்சிட்டே இருந்து என்ன ஒரு மேன்மை. அப்பா யாருன்னா வானத்தையும் பூமியும் படைத்த அவர், அந்த சராசரங்களை படைத்த தேவம். எல்லாமே மாறணும், மறுரூபமாகணும். சிந்தைகள் எல்லாம் மறுரூபமாகணும். வயிற்று போட்டா மாத்திரம் போதாது, இன்னும் எல்லாம் மாற வேண்டியது இருக்கிறது. வஸ்திரம் மாறினது நல்லது. ஆமென். அதே போல எல்லாம் மாறட்டும், உள்ள மாறட்டும், சிந்தனை மாறட்டும், எல்லாம் டோட்டலா மாறட்டும். இந்த ஆவியில நமக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வரணும். உலகம் நமக்கு அற்பமா எண்ணப்படணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வரும்படி கோத்திரத்திற்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி அனுப்பிவிட்டது. எல்லாரும் போய் பார்க்கிறாங்க, சுத்தி சுத்தி பார்க்கிறாங்க. ஏப்பா, ஆண்டவர் சொன்ன மாதிரியே பாலும் தேனும் ஓடுகிற தேசம், மண் வளம் நல்லா இருக்கு, நீர் வளம் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பர். அதே போல அங்க இருந்த ஏனாக்கின் புத்திரர்களை பார்த்தார்கள், ராட்சத பிறவியா இருந்தவர்களை பார்த்தார்கள். எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அதுல 2 பேர் சொன்னாங்க, காலேபும் யோசுவாவும் எல்லாரையும் அமர்த்தி, நான் போயிட்டு வந்த தேசம் தேவன் சொன்னபடிதான் இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப அழகான தேசம், சூப்பரா இருக்கு, நாம போய் எளிதாய் ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொன்னாங்க.
இந்த ரெண்டு பேரையும் தவிர மற்றவர்களுக்கு நம்ம முடியாது, நடக்காது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பலசாலி. நீங்க உங்களை மறந்து நீங்க பேசுறீங்க, உங்க அபிஷேகத்தை மறந்து நீங்க இருக்கீங்க. ஆனால உலகமும் உலக காரியம் உங்களுக்கு பெருசு பெருசா தெரியுது. உலகத்தையே படைத்த தேவனையும் தேவனுடைய ஆவியையும் பெருசாவே தெரியல. அதுதான் நம்முடைய வீழ்ச்சியா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார், அவருடைய அழைப்பை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய நாமத்தையே கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை அழகாய் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். ஒரு வேற இருதயம் வேண்டும். இப்பொழுது இருக்கிற மாதிரி இல்லை. பயப்படுகிற இருதயம், இச்சை நிறைந்த இருதயம், பாவம் நிறைந்த இருதயம், இது வேண்டாம். வேற இருதயம். தேங்க்யூ மை லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரம், தேவனை மகிமை கொடுத்தோம். கர்த்தரை துதியுங்க சபையார் மொத்தமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.